இன்னைக்கு மாற்று கட்சியினர் குறிப்பா அதிமுகவினர் தாவேக்கால் இணையும் நிகழ்ச்சியில பேசின திரு ஆதவ் அர்ஜுனா வந்து தாவேக்கா தான் உண்மையான அதிமுக, அதிமுகவினர் எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து திரு கலைஞர் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாரும் இங்க வந்துருங்க, தலைவர் விஜய் அவர்கள் வந்து கலைஞர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே அழைப்பு விடுத்திருக்காரு. இது வந்து உளவியல் ரீதியா பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு ஒரு அவநம்பிக்கை, தங்கள் மேலேயே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு சொன்னா இந்த தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 1.25 கோடி ஓட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 34%. இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் வேற சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அடுத்த தேர்தல் வரும்போது இதைவிட அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற முடியும், இந்த வெற்றியை இப்ப பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாம அடுத்த கட்சிகள் ஒருவேளை எழுச்சி பெற்றுவாங்களோ, நம்ம மேல மக்களுக்கு அதிருப்தி வந்துடும், அது வந்து எதிர்கட்சிகள் பலமா இருந்தா அவங்க அறுவடை பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையும் இன்செக்யூரிட்டியும் அவங்களுக்கு இருக்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் அதிமுகவை திட்டமிட்டு வீழ்த்துறாங்க. இப்ப அடுத்தது வந்து திமுகவையும் வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொன்ன கட்சிகள்ல இருந்து நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தொண்டர்கள் எல்லாரையும் உங்க பக்கம் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுடைய தூய சக்தின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கட்சி எப்படி தூய சக்தியா இருக்கும், அது கலப்பட சக்தியா ஆயிடாதா அப்படிங்கிறதா மக்களுடைய கேள்வி.